இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்தது? பால் வாங்க கடைக்கு போனேன். அங்க ஒருத்தன் என்ன பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டா? எதுக்கு வேணாம் சொல்லு. வீட்ல உன் கூட ஒருத்தர் இருக்காரே, அவர் உனக்கு அப்பாவான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். என்ன சொன்ன? அவர் எங்க அப்பா இல்ல, எங்க அப்பாவோட அப்பா, என் தாத்தான்னு சொன்னேன். அது தொடாத. மண்டை மேல போட்டுருவேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு இவ்வளவு கோவம் வர அளவுக்கு அப்படி இதுல என்ன இருக்கு? மூச்சு. என் மூச்சு இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி. விஜய் இங்க வரலீங்களே? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், கிடைக்கல சார். கிடைக்கலையா? நீ விஜய் தானே? நாராயணன் சார், உங்களுக்கு வேற ஒரு தனி செல் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வேணும்னா நீங்க அங்க தங்கிக்கலாம். தேவையில்லை, நான் இங்கே தங்கிக்கிறேன். அவன் ஒரு எமோஷனல் பேர்வழி சார். தப்புன்னு பட்டா விடவே மாட்டான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில பாதி நாட்களை ஜெயிலே கழிச்சிட்டான். இன்னும் ஒரு வாரத்துல அவன் இங்கிருந்து விடுதலையாகி போயிடுவான். அவன் ஒரு அநாத பையன் சார். அவன் அநாதை இல்லை, என்னோட மகன். விஜய் வாங்க. வாடா. நீங்க ஒரு பெரிய சின்சியர் போலீஸ் ஆபீசர். இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு கைதியா வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு நீ கேட்கலாம். ஆனா நான் வெக்கப்பட மாட்டேன். சொல்றேன், அப்ப மந்திரிங்கிறதுனால அவன் புள்ள செய்யாத தப்பே இல்லை. நானும் 2-3 தடவை பிடிச்சு உள்ள போட்டேன், திருந்தல. ஒரு தடவை முட்டிக்கு கீழே சுட்டேன், அப்பவும் திருந்தல. இனிமே திருந்தவே மாட்டான்னு நெஞ்சில குறிப்பாத்து சுட்டேன். அதான் இப்படி. டேய், ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எல்லா நேரத்திலையும் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்ல. ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்துல சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தப்பே இல்லடா. உன்னோட தம்பிங்க தான் வந்திருக்காங்க. உன்னை பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்க அம்மாவோட கடைசி காலத்துல உன்னை பார்க்கணும்னு தவிச்சேன். அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சாரிப்பா, ஃபாரின் டெலிகேட்ஸ் மீட் பண்ண வேண்டியது, அதான் இத்தனை நாளா வர முடியல. ஆனா உங்க கேஸை பத்தி வக்கீல் கிட்ட டீடைலா பேசியிருக்கேன். நல்லபடியா முடிஞ்சிடும் சொல்லி. அது இருக்கட்டும்டா. இது யார் தெரியுமா?
உங்க அண்ணன் விஜய், என் மூத்த மகன். ஏய், என்ன கும்பிடுற? போடா வாடான்னு கூப்பிட வேண்டியவங்களை போய் வெளியாள மாதிரி கும்பிட்டு இருக்க. அண்ணனா, இவர் எப்படி கைதியா? இவனு என் கேஸா? இந்த உலகத்துல சத்தியம், நீதி, நேர்மை, நியாயம்னு பேசினா இப்படித்தான். சீக்கிரம் வெளியில வந்துருவா. வந்தா நம்ம வீட்டுல தான் தங்க போறான். டாக்டர் சிவம், எஸ் டாக்டர். இந்த போலீஸ் ஆபீசர் நாராயணனுக்கு 3வது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அப்பா, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நினைச்சுக்காதீங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எங்களுக்குள்ள சொத்து விஷயத்துல தகராறு வந்துடக்கூடாதுல்ல. அதான் வக்கீல கூட்டு வந்திருக்கோம். இது நார்மல் ப்ரொசீஜர் தான்ப்பா. உங்க அப்பா இறந்துட்டாரு. ஏன் இப்படி பண்ணீங்க? அன்னைக்கு நான் அனாதையா இருந்தேன். நீங்க யாருன்னு தெரியாது. ஏன் வந்து என்ன பாத்தீங்க? அப்பா அம்மா பாசம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஏன் எனக்கு காட்டுனீங்க? அந்த பாசம் எங்கே குறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். அது தப்புதான். ஆனா அந்த தப்புக்கு இது ரொம்ப பெரிய தண்டனை. ஏன் ஏன் மறுபடியும் அனாதையாக்கிட்டீங்க? எனக்கு வேற யார் இருக்கா? உயில உங்க பேர்ல எழுதாம தத்தெடுத்த பையன் பேர்ல எழுதிட்டாரு. வற்புறுத்தல. யோசிச்சுப்பாரு. அநியாயத்துக்காக நான் எப்பவுமே உன்னை கூப்பிட மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு நியாயம்தான் முக்கியம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நியாயம்தான் முக்கியம்.
நீ இதை செய்யறதுல தப்பே இல்லை. என்ன சொல்ற? எல்லா நேரத்திலையும் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்ல. ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்துல சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தப்பே இல்லடா. நீங்க இரு, நான் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவன்கிட்ட என்ன பேச்சு? ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன் என்ன இங்க நிக்கிறேன்னு கேட்டா அதான் சும்மா பேசிட்டு இருந்தேன். இல்ல, அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல. இனிமே இப்படிப்பட்டவங்கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, சரியா? சரி. நாம யார்கிட்ட பழகுறோன்னு வச்சுதான் மத்தவங்க நம்மளை இடப்படுவாங்க, புரியுதா? புரியுது. உனக்கு பிடிக்கலனாலும் எனக்காகவாவது இனிமே இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது, சரியா? சரி. அப்புறம் அவ்வளவுதான்.